தயவு பாகம் 15 திருவடி புகழ்ச்சி. திருவருட்பா 6ஆம் திருமுறை. திருவடி புகழ்ச்சி மூலமும் உரையும். உரை விளக்கம் அருளியவர் தயாநிதி சுவாமி சரவணானந்தா, திண்டுக்கல். திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. வரி எண் 45. சம்புவேதண்டன் சம்புவேதண்டன் பிறப்பிலான் முடிவிலான் தானு முக்கண்கள் உடையான். சம்புவேதண்டன் பிறப்பிலான் முடிவிலான் தானு முக்கண்களுடையான். சம்பு சம்பு இன்பம் தோற்றுவிப்பவன். எவர்க்கும் உள்ளொளியாயிருந்து மெய்யின்பம் விளைவிக்கின்றது எதுவோ அதுவே சம்பு எனப்படுகின்றது. சம்போ மகாதேவா என்று வாழ்த்துகின்றார்க்கு இன்பருளுவானாம். இந்த சம்பு அன்பு வடிவாய் இயல்பாய் இருத்தலின் உள்ளிருந்து அன்பு செய்தலே அவனை போற்றுதல் ஆகும். இந்த சம்பு அன்பு வடிவாய் இயல்பாய் இருத்தலின் உள்ளிருந்து அன்பு செய்தலே அவனை போற்றுதல் ஆகும். அப்படி அன்பு செய்வார்க்கு இன்பு சேர்வது அவனருளின் இயல்பே ஆகும். இந்த சம்புவில் சகரம் சத்தாகிய பரம்பொருளை குறிப்பது. சங்கரன் சங்கரன் என்றாகி சுப சௌக்கியம் அருளும் பதி என பொருள் கொண்டதாம். சாலோகம், சாமீபம், ரூபம், யுச்சியம் என்பனவே சாலோகமாதியாக சாற்றப்பெறும். சாலோகம், சாமீபம், சாரூபம், யுச்சியம் என்பனவே சாலோகமாதியாக சாற்றப்பெறும். இவற்றிலெல்லாம் சகரம் தெய்வீக இயல் கொண்டதாய் குறிக்கப்படுவது. இவைகளுக்கு எல்லாம் சரணாலயமாக உள்ள இடம் நம் பகர வடிவ கடவுள் ஒளி நிலையமே ஆகும். இது ஐந்தியல் சக்தி கொண்டு விளங்குவது. சம் இறை வண்ண மெய்யின்பம் தோற்றுவது இங்கே தான். புறத்தில் இன்பமெங்கே இன்பமெங்கே என்று எவ்வளவு காலம் தேடினும் அம்மெய்யின்பம் காண்டற்கு இல்லையாம். அடுத்ததாக வேதண்டன். வேதண்டன் வெள்ளிமலை கைலாயம் ஆம் இடத்தில் உறைபவனாம். வேய் தண்டம் என்பன மூங்கில், வரை, மலை எனவும் வேய் விளை முத்தாக கற்பனை செய்யப்படுவதும் சிவனே. மூங்கில் தீப்பிடித்து எரியும் காட்சியும் வெள்ளை பனிமலை மீது செஞ்ஞாயிறு எழும் காட்சியும் யோகியின் வினாதண்டத்திற்கு மேல் முகுல முடியில் சுடர்விட்டெறியும் ஜோதியும் வேதண்ட கற்பனைகளே. அடுத்ததாக பிறப்பிலான் முடிவிலான் தானு. ஸ்தானு அல்லது தானு
ஸ்தம்பம் அல்லது தம்பம் ஆகும். கடவுட் ஜோதி அடிமுடி காணா அக்னி தம்பமாய் நின்ற கதை கந்தழி ஜோதியின் கால்வழி வந்ததே ஆகும். தேவர்களாலும் அந்த அடிமுடி காண முடியாது என்பதும் நாமே கண்டு அனுபவபூர்வமாய் அடைந்து இன்புற நம் அண்ணாமலை மீது பொன்னார் ஒளியாய் திகழ்கின்றது என்று அறிகின்றோம். மேலும் நம் அருட்ஜோதி பெரும்பதி அனாதியே இருந்து வருகின்றது என ஏற்கனவே அறிந்து உள்ளோம். ஆதலின் தோற்றக்கேடு அல்லது பிறப்பு இறப்பு இல்லாதவனாக சொல்லுவதில் வியப்போ தப்போ இல்லை. பிறவா யாக்கை பெரியோனாகவும் கூறுவர். நம் அண்ணாமலை தீபமாய் அருட்பெருஞ்சோதி அகண்ட தீபமாய் நித்தியமாய் சுழர்கின்ற பதி இந்த மனிதனில் அண்ணாவின் மேலே அண்ணாக்கின் மேல்நிலையிலோ சத்திய ஞான சபையின் அருட்பெருஞ்சோதி தீபத்திலோதான் கண்டுகொள்ள முடிகின்றது. நம் அண்ணாமலை தீபமாய் அருட்பெருஞ்சோதி அகண்ட தீபமாய் நித்தியமாய் சுழர்கின்ற நம் பதி இந்த மனிதனில் அண்ணாக்கின் மேல் நிலையிலோ சத்திய ஞான சபையின் அருட்பெருஞ்சோதி தீபத்திலோதான் கண்டுகொள்ள முடிகின்றது. வேற்றிடங்களில் எங்கும் இருந்தும் காணக்கூடியதாய் உள்ளதாம். அவ்வொளி ஒரு குறிப்பிட்ட இடத்தில் புதிதாக உண்டாக்கப்படுகின்றது அல்ல. இயல்பாகவே எங்கும் இருக்கும் அவ்வொளி மனித கருப்பிண்ட தோற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும் அந்த க்ஷணத்தில் பிறவாமல் உருவாகாமல் தோன்றி விளங்கத் தொடங்குகின்றது. ஆகவே எங்கும் பூரணமாய் விளங்கும் ஜோதிக்கு இம்மனித ஆன்ம பீடம் ஒரு வெளிப்படும் இடமாக ஆனது உண்மை ஆகும். அருட்பெருஞ்சோதி பிரபஞ்சத்தில் எதுவும் தோற்றும் முன்னிருந்தே தோற்றறியதாயிருந்தது. அருட்பெருஞ்சோதி இந்த பிரபஞ்சத்தில் எதுவும் தோற்றும் முன்பு இருந்தே தோற்றறியதாயிருந்தது. இருந்து யாவையும் தோற்றுவித்தும் காத்தும் அழித்தும் அது மாற்றமில்லாது இருப்பதாம். ஆகவே இந்த அருட்ஜோதியை நம் பதியாக கற்பனை செய்யும் போது பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது. இந்த உண்மையை உள்ளபடி வெளிப்படையாக கூறாது தத்துவ கற்பனா கதைகளால் மிக திறமையாக மறைத்து கூறிவிட்டனர் முன்னிருந்த வல்லவர்கள் சிலர். இப்பொழுது திருவருள் வெளிப்பட்டு உள்ளதால் மறைப்பையெல்லாம் விளக்கி கொண்டு உண்மையை உள்ளபடி காண்கின்றோம். இனி கற்பனை கதைகளை வியவாது கருணை நன்முயற்சியோடு வாழ்ந்து ஓய்வு பெற வேண்டியது அறிவுடைமையாகும். அடுத்ததாக முக்கண்கள் உடையான் சிவபதிக்கு முக்கண் உடைத்தாய் இருப்பது கற்பனைக்கு முற்பட்டதே. பேரொளி பரம்பொருள் தன் உண்மையை வெளிப்படுத்தற்கே பிரபஞ்சத்தில் யாவுமாய் காரியப்படச் செய்தார். ஏகமாய் இருந்த கந்தழி பெருஞ்சோதியினின்று கொடிநிலை வள்ளி எனும் ரவிமதிகளை விளங்கச் செய்தார். இவையே முச்சுடராய் மனிதனில் ஆன்ம ஒளியாய் உயிர் உணர்வாய் தேக இந்திரியமாய், அதாவது அக்னி சூரியன் சந்திரனாய் நெற்றிக்கண் வலக்கண் இடக்கண்ணாய் வெளியாக்கப்பட்டனவாம். இது முக்கியம். மீண்டும் கவனிப்போம். சிவபதிக்கு
முக்கண் உடைத்தாய் இருப்பது கற்பனைக்கு முற்பட்டதே. பேரொளி பரம்பொருள் தன் உண்மையை வெளிப்படுத்தற்கே பிரபஞ்சத்தில் யாவுமாய் காரியப்படச் செய்தான். ஏகமாய் இருந்த கந்தழி பெருஞ்சோதியின் என்று கொடிநிலை வள்ளி எனும் ரவிமதிகளை விளங்கச் செய்தார். கொடிநிலை வள்ளி எனும் ரவிமதிகளை விளங்கச் செய்தார். இவையே முச்சுடராய் மனிதனில் ஆன்ம ஒளியாய் உயிர் உணர்வாய் தேக இந்திரியமாய். மனிதனில் ஆன்ம ஒளியாய் உயிர் உணர்வாய் தேக இந்திரியமாய். அக்னி சூரியன் சந்திரனாய். நெற்றிக்கண் வலக்கண் இடக்கண்ணாய் வெளியாக்கப்பட்டனவாம். இப்படி கடவுளே முக்கண் பரம்பொருளாய் இந்த மனித வடிவில் தன்னைத்தானே வெளிப்படுத்தி கொண்டுள்ளார். இந்த முக்கண் உண்மையை உணர்ந்த தமிழ் சித்தர்கள் அதனை அக் என்னும் ஆயுத எழுத்தாய் உருவாக்கி காட்டிவிட்டனர். இவ்வெழுத்தில் கீழுள்ள இருவட்டம் இரு கண்களை குறிக்கின்றன. மேலுள்ள ஒரு வட்டம் நெற்றிக்கண்ணை ஆன்ம ஜோதி ஞானக்கண்ணாக காணச் செய்துவிட்டனர். எல்லாம் சிறநடு ஒளிர் கடவுள் ஜோதியினின்றே முக்கண் நிலையும் விரிந்து உள்ளனவாம். அகநின்று வாழ்வோன் அகநிலை நின்று வாழ்வோன் முக்கண் வழியே சூழுலகை கண்டு அன்பு செய்து அருளடைந்து இன்புற்று இருத்தல் வேண்டும். அருள் அகநிலை நின்று வாழ்வோன் முக்கண் வழியே சூழுலகை கண்டு அன்பு செய்து அருளடைந்து இன்புற்று இருத்தல் வேண்டும். எல்லோருக்குமே இது பொது பாடம், சிறப்பு பாடமும் கூட. ஆகவே நம் அருட்பெரும் ஜோதியையே யாவரும் முக்கண் மூர்த்தியாய் உணர்ந்து போற்றி உள்நிலை அடைந்து உள்நிலை அடைந்து உள்நிலை அடைந்து உலகிடை அன்பின்பம் ஓங்க வாழ்வோமாக. அடுத்து வரி எண் 46. சதுரன் கடாசலபுரி போர்வையான் செந்தழல் கரத்தேந்தி நின்றோன். சதுரன் கடாசலபுரி போர்வையான் செந்தழல் கரத்தேந்தி நின்றோன். சதுரன் சதுரன் எல்லாம் வல்ல சமர்த்தன் ஆம். இதற்கு மெய்ப்பொருள் விளக்கம், அதாவது புதியதாய் வழங்கப் பெறுகின்றோம் இச்சமயம். அது யாதெனில், சதுரம் என்றால் 4 பக்கங்களும் சரிசமமாக கூடிய நாற்கோணமும் ஒத்த ஓர் உருவையே சதுரமென உலகறியும். கடவுளோ சத்து சித்து ஆனந்த நிறை வாழ்வு உடையவர் ஆவார். இந்த சதுரர் எல்லாம் வல்லவர். ஒவ்வொரு அணுவிலும் ஒவ்வொரு பொருளிலும் ஒவ்வொரு உயிரிலும் இருந்து தன் அருள் உண்மையை வெளிப்படுத்தும் சதுரப்பாடு புரிந்து கொண்டுள்ளார். அந்த ஒன்றாகிய சதுரர் அகண்ட பேருலகில் பிரபஞ்சமாக ஐஞ்சதுரமாக வெளிப்பட்டு திகழ்கின்றார். இந்த சதுரக் கடவுள் 3 பங்கு அருட்பெருஞ்சோதி உருவோடு 1 பங்கு தனிப்பெருங்கருணை இயல் தன்மையோடு தான் யாவுமாய் விரிந்துள்ளார். இப்படி விலங்களை அக அனுபவத்தில் சிறநடு சிற்றம்பலத்தில் கண்டு ஏற்று பயன் உற வேண்டியுள்ளதாம். அந்த சதுரர் இப்போது நம் மூலநாடி முகட்டு அழகு உச்சியில் உள்ள 4 வாசல் நடுவில் இருக்கின்றதை திருவருளால் உணர்கின்றோம். அந்த சதுரர் இப்போது நம் மூலநாடி முகட்டு அழகு உச்சியில் உள்ள 4 வாசல் நடுவில் இருக்கின்றதை திருவருளால் உணர்கின்றோம். அதனை
சத்திசார ஞானத்தால் அறிந்து பற்று என்னும் பக்தியால் பற்றி நின்று இச்சையற்ற செயல் என்னும் கர்மம் புரிந்து கொண்டும் இம் என்னும் அருள் இறை ஒளி அனுபவம் சேர வாழ கற்பிக்கின்றார் நம்பதி. அவர் இப்போது ஞாபகம் ஞாபகம் என்னும் சதுரராகி விளங்குகின்றார். இந்த சதுரர் அருட்பெரும் ஜோதியராய் அகம் இருக்க அருட்செயலால் உலகமெல்லாம் இன்புற்றிருக்க உதவி கொண்டிருக்கின்றார். நாம் வேறு இல்லாது அவரோடு ஒன்றி அவராயிருக்கின்ற காரணத்தால் நாமும் அவர்மயமாயிருந்து தக்கபடி அன்பின்பச் செயல் புரிந்து கொண்டிருத்தலே முறை ஆகும். நாம் அவரின் வேறு இல்லாது அவரோடு ஒன்றி அவராயிருக்கின்ற காரணத்தால் நாமும் அவர்மயமாயிருந்து தக்கபடி அன்பின்பச் செயல் புரிந்து கொண்டிருத்தலே முறை ஆகும். அடுத்து கடாசல உரிப்போர்வையான். கடாசல உரிப்போர்வையான் இதற்கு அப்படியே சொற்பொருள் மதமலையின் அதாவது யானையின் தோலை கவசித்து உள்ளவன். மனிதனுக்கு தேகப்பற்றுதான் ஆணவ அகங்காரத்துக்கு காரணமாயிருக்கின்றது. இதனால் இத்தேக வடிவினனே மத யானையாக உருவகம் செய்யப்பட்டுள்ளான். யானை யானை என்ற சொல்லே கூட யான் அதாவது நான், ஐ அதாவது தலைவன், நான் தலைவன், நானே சிறப்புமிக்க தலைவன் என்னும் பொருள்படுவதாம். இந்த அகங்கார தேக கவசத்துக்கு உள்ளேதான் நம் அருட்பெரும் ஜோதிபதி இருந்து கொண்டு விளங்குகின்றார். இதுவே சிவபதி யானைத்தோல் போர்த்தியுள்ள செய்தி. மேலும் நம் பதி புறம் சூழ்ந்துள்ள பூதாகாச நடுவிலும் இருப்பதாக அனுபவப்படுகின்றதால் அந்த அகர ஆகாச வெளிநிலையும் ஒரு கவசமே. கருநீல வண்ண வான் கரு யானை தோலுக்கு பொருத்தமான உருவகமே. அன்றியும் இந்த வான் சூழல் அகர ஆகாச நிலை அஷ்டகஜம் என்னும் 8 யானையாக கொள்ளப்படலின் அதாவது விண்ணா இளம்பிறை மேவிய குண்டத்து சொன்னாவிரண்டு சுடர் நாகம் திக்கெங்கும் பன்னாலு நாகம் பரந்த பரஞ்சுடர் எண்ணாகத்துள்ளே இடம் கொண்டவாறே என்ற திருமந்திரச் செய்யுள் மூலம் நம் பதி நல்ல இளம் பிறை போன்ற குழியின் கண் விளங்குவதும் புகழ்ந்து உரைக்கப்படும் நாள் 2 சுடர் நாகம் அதாவது பிரகாசமான 8 யானையால் அல்லது ஒளிவீசும் அகர ஆகாசத்தால் எப்பக்கமும் சூழப்பெற்றுள்ளதாம். நாகம் என்ற சொல் யானை எனவும் ஆகாசம் எனவும் பொருள் படலின் இப்படி கொள்ள முடிகின்றது. 3ஆம் அடியில் வந்துள்ள நாகம் மலை என்னும் பொருளுடைத்தாய் பறந்து விரிந்த ஒளிக்கதிர்களை வீசிக்கொண்டு நம் உள்ளத்து உள்ளிருந்து விளங்குவதை குறிக்கின்றது. இப்பொழுது நம் அருட்ஜோதிபதியின் விளக்க உண்மை எப்படி கற்பனை செய்யப்பட்டுள்ளது என அறிய முடிகின்றதாம். யானை தோலை உரித்து தரித்துள்ளதாக குறித்ததின் கருத்தை இனி ஆய்வோம். மனிதன் வெற்று தேக வடிவினன் மட்டுமல்ல, அதாவது மனிதன் என்பவன் புறத்தே காணும் உடல் மாத்திரன் அல்ல, உயிராற்றல் செயல் திறனும் அறிவு அனுபவ விளக்கமும் கொண்டு வாழ வந்துள்ளவன் ஆவான். அபக்குவ காலமெல்லாம் தேகப்பற்றாலும் விருப்பு வெறுப்பு செயல்களாலும் மெய்ஞானம் அடைந்து உய்யாமல்
வீண் போய் கொண்டிருக்கின்றான். இவனுக்கு தேகமும் உயிர்ப்பு இயக்கமும் அறிவுமே ஆணவ கண்ம மாயை என்னும் மும்மலங்களாக சூழ்ந்து எல்லையில்லா தொல்லை பிறவிகளுக்கு காரணமாய் உள்ளனவாம். பக்குவமுற்ற காலத்தே திருவருள் கிடைக்கும் போதுதான் ஆணவ மலம் அழிகின்றது. தேகப்பற்று ஒழிகின்ற, அதாவது தேகமே அழித்து ஒழிக்கப்படுவது அல்ல, தேகப்பற்று ஒழிகின்ற சுத்த உடம்பாகி அந்த உடம்பு நீங்காது சூழ்ந்து விளங்கி கொண்டுதான் இருக்கின்றதான். இதுதான் மத யானையை அழித்து அதன் தோலை கிழித்து சுத்தமாக்கி தன்னை கவசித்து கொண்டு விட்டுள்ளாராம் நம் அருட்ஜோதிபதி. இப்போது இப்பதிமயமாய் விளங்குகின்ற மனிதன் ஆணவ கண்ம மாயா வடிவினன் அல்ல, சுத்த பிரணவ ஞான தேகியாக திகழ்கின்றவனாக என்றும் ஆனந்த வாழ்வில் திகழ்பவனாய் உள்ளான். அடுத்து செந்தழல் கரத்தேந்தி நின்றோன். செந்தழல் கரத்தேந்தி நின்றோன். எழு நா என எழுந்து, அதாவது எழு நா என்றாலே நெருப்பு, கொழுந்துவிட்டு எரிகின்ற செந்தழலை கரத்தில் பற்றி கொண்டுள்ளவன். ஐம்பூதங்களில் நடுநின்று ஒளிரும் தேயுமாம் தீவண்ணனாக ஐந்தொழிலின் நடுவனாக சங்காரம் என்னும் அழிக்கும் செயல் புரிந்து கொண்டுள்ளவனே ருத்திரன், சிவன், சங்கரன் முதலான பெயர்களால் குறிக்கப்படுகின்றான். தீயின் இயல்பு அழிக்கும் செயலும் ஒளிரும் இயலும் கொண்டு ஆதி முதல் விளங்கி கொண்டிருப்பதாகும். இதனால் தீவண்ணனாக அன்றும் அருட்பெரும் ஜோதியாக என்றும் குறிக்கப்பெற்று உள்ளது நம் செம்பொருள். இறைவன் என்றும் தெய்வத்தை குறிக்கும் போது பொதுவாக எவரை குறிப்பினும் சிறப்பாக சிவனையே சுட்டுவதாக கொள்ளப்படும். அழிக்கும் இச்சிவன் செயலே பிரபஞ்ச படைப்பில் முதலிடம் கொள்ளுவதாம். எப்படியெனில் ஆதியில் அகண்ட வெளியில் நிரம்பி இருப்பது வான் பூதமாகும். அதனை அழித்து காற்றையும், காற்றை அழித்து தீயையும், தீயை அழித்து நீரையும், அந்நீரை அழித்து நில உலகையும், உலகில் பொருள்களை அழித்து வேறு வேறு தோற்றங்களையும் ஆக்க முடிகின்றனவாம். இப்படி ஒன்றை அழித்து மாற்றினால்தான் புதிதாக ஒன்றை படைக்கவும் படைத்ததை காக்கவும் கூடும். ஆகவே அழிக்கும் செயலே முதலில் ஏற்பட்டு படைப்பு காப்புக்கான தோற்றங்கள் வெளியுறுகின்றனவாம். இதனால் வான் ஜோதியை ஆதி என, ஆதித்தன் என சிவஜோதியை குறிப்பது மரபு ஆயிற்று. அருளால் கண்ட அகஜோதி அருட்பெருஞ்சோதியாய் உள்ளது. இப்படி ஜோதி கொண்டு செயல்புரியும் இறைவனை செந்தழலை கரம் கொண்டோனாக கூறியதில் எவ்வளவு உண்மை அடங்கியிருக்கிறது. மனித இதயம் ஜோதிமய ருத்திர பீடமாக பிண்ட நடுவிருந்து திகழ்கின்றதாம். சுத்த சன்மார்க்கத்தில் விளங்கும் அருட்பெருஞ்சோதி அகண்ட பேருருவாயிருக்கின்றதாம். அது அனுபவப்படுவதற்கு என்றே நம் உள்ளத்தின் ஆன்ம வடிவாய் வெளியாக்க பெற்றுள்ளதாம். இந்த ஆன்ம ஜோதியே ஆண்டவர் கரத்தில் ஏந்தியுள்ள எரி ஒளிர் தழலாக இருக்கின்றது சுத்த அனுபவம். இந்த எரி தழல் அவியாதது, தனியாதது, யாவையும் தகித்து சிதைத்து அழிப்பது. ஆகவே இதனை மழு என்றும் கூறுவர். மழுவேந்தியாக சிவனை வழுத்துவதும்
மரபே. அடுத்ததாக வரி எண் 47. சர்வகாரணன் விரற்காலகாலல் சர்வ சம்பிரமல் சர்வேச்சுரல். சர்வகாரண விரற்காலகாலம் சர்வ சம்பிரமல் சர்வேச்சுரல். சர்வ காரணன், சர்வ காரணன், எல்லாவற்றிற்கும் மூல காரணமாக இருப்பவன் அருட்பெருஞ்சோதி கடவுள்தான். காரண காரியங்கள் யாவற்றிற்கும் அடிப்படையாய் இருக்கின்றதாகும். அந்த அருட்ஜோதி தனிப்பெரும் கருணை நிரம்பியுள்ளதால் எத்தோற்றமும் எச்செயலும் எவ்விளைவும் கருணையின் விளக்கமாகவே வெளிப்படுகின்றனவாம். ஆனால் இந்த உண்மைதான் உலகாயத பொருளாயத மக்களுக்கு புரிந்து கொள்ள முடிகின்றதே இல்லை. உலகம் ஏன் தோற்றுவிக்கப்பட்டு உள்ளது? உலகம் ஏன் தோற்றுவிக்கப்பட்டுள்ளது? மற்ற உயிர்களும் பொருள்களும் ஆற்றல்களும் ஏன் வெளியாக்கப்பட்டுள்ளன? எல்லாவற்றிற்கும் முடிவுதான் என்ன என அறிந்து கொள்ள முடிகிறதில்லை. மேலும் மனித வாழ்வின் குறிக்கோள் தான் என்ன? மக்களினம் மட்டும் பகுத்தறிவோடும் அதற்கு அப்பாலும் சென்று அறிவறிய மறைபொருள்களையும் ஆற்றல்களையும் கண்டு வெளியிடும் இயல்பு உடையதாய் இருக்கின்றது. ஏன்? இதனால் பெறப்படும் பெரு நன்மைதான் என்ன என்பன ஒன்றும் புரியா காரணமாக இருக்கின்றனவாம். ஆனால் திருவருள் ஞானம் அடைகின்ற போது எல்லாவற்றிற்கும் சரியான விடை கிடைக்கின்றது. அடுத்து விரற் காலகாலன். விரற் காலகாலன். காலம் என்பது ஒரு தத்துவம். காலம் என்பது ஒரு தத்துவம். அண்டபிண்ட இயக்க வேகத்தால் வெளியாகின்றது. இந்த இயக்கத்தினால் பல மாற்றங்கள் ஏற்பட, அகவளர்ச்சி ஏற்பட்டு, உண்மை வெளிப்பட்டு, உயர் அனுபவம் உண்டாக ஏதுவாய் இருக்கின்றதாம். இதனால் பல மாற்றங்கள் ஏற்பட, அகவளர்ச்சி ஏற்பட்டு, உண்மை வெளிப்பட்டு, உயர் அனுபவம் உண்டாக ஏதுவாய் இருக்கின்றதாம். அந்த உண்மை வெளிப்படும் வரை புறத்தோற்றங்களை தக்க காலந்தோறும் சிதைத்து அழித்து கொண்டே இருக்கின்றதாம். மனித தோற்றத்திலும் உடல் அழிவு இதனால் தான் உண்டாக்கப்படுகின்றது. இந்த அழிக்கும் செயல் புரிகின்ற இக்கால தத்துவத்தையே காலன் என உருவகம் செய்யப்பட்டுள்ளது. இக்காலனின் அழிவு செயலை தடுத்து ஒழிப்பதற்கு யாராலும் முடியாது. ஆனால் பக்குவ வசத்தால் நம் அருட்பெரும்பதி வெளிப்பட்டு மனிதனை ஆட்கொள்ளும் போது காலன் செய்கை தடைப்பட்டு ஒழிய மனிதன் அழியாது வாழ்கின்றான். ஆகவே நம் பதி அழிக்கும் காலனையே அழிக்கும் காலனாவான். ஆகவே நம் பதி அழிக்கும் காலனையே அழிக்கும் காலனாவான். வலிமையும் பெருமையும் மிக்க என்னும் பொருள் கொண்ட விரல் காலகாலன் என்பது உண்மையாம். அடுத்ததாக சர்வ சம்பிரமன். சர்வ சம்பிரமன் எதையும் பெருமைப்பட விரிவாக உலகறிய புரியும் செயலுடையான் ஆவான். ஆம் ஆம், நம் பதி இந்த பரந்த பிரபஞ்சத்தில் பெருங்காரியமாகிய ஐந்தொழிலை எவ்வளவு சிறப்பாக புரிந்து கொண்டுள்ளார். கோடிக்கணக்கான அண்டபிண்ட இயக்க செயல்கள் எவ்வளவு பரபரப்பால் ஆனால் சீரான முறையில் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த பெரும் செயல் திறனையே சம்பிரமம் எனவும் இது உடையானை சம்பிரமன் எனவும் கூறுவர். அடுத்ததாக சர்வேச்சுரன். சர்வேச்சுரன் எவற்றிலும் சார்ந்து எங்கும் நிறைந்து உள்ளவன்
சர்வேச்சுரனாவான். அணு முதல் அண்டம் வரையான பொருள்களிலும் மக்கள் தேவர் முதல் அனைத்து உயிர்களிலும் அகம் சார்ந்தும் புறம் சூழ்ந்தும் இருந்து கொண்டு அது அதற்கு மேன்மையுறற்கு தேவையான எல்லாம் புரிந்து கொண்டிருக்கும் அருட்பெரும் செல்வன் என நம் தனித்தலைமை பதியையே கூறலாம். இதுவே சர்வேச்சுர இயல் உண்மையாகும். இந்த சர்வேச்சுர தத்துவத்தை பூரணமாய் தெரிந்து கொள்ளாமலே ஒவ்வொருவரும் தத்தம் தெய்வத்தையே சர்வேச்சுரன் என்று பெருமை பிடித்து கூறிக்கொள்ளுகின்றனர். இந்த சர்வேச்சுர உண்மையை விளக்க ஒமினி பொட்டன்ட், ஒமினி பிரசன்ஸ், ஒமினி சான்ஸ் என்னும் ஆங்கில விளக்கச் சொற்கள் மூன்றும் இணைந்தாலும் போதவே போதாது. தயவு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. தயவு